வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வைகாசி மாதத்தின் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நன்னாள்தான் வைகாசி விசாகம். உலகை காக்க முருகப்பெருமான் அவதரித்த இந்த உன்னதமான நாளில் விரதம் இருப்பது கோடி புண்ணியங்களை தரும். ஒரு முழு ஆண்டு முருகனை வழிபட்ட பலனை இந்த ஒரு நாள் விரதத்தின் மூலம் நாம் பெற முடியும். இந்த வீடியோவில் வைகாசி விசாக விரதத்தை வீட்டிலேயே முறையாக எப்படி கடைபிடிப்பது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விரதத்தின் முக்கியத்துவம், ஏன் இந்த விரதம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? விசாகம் என்பது ஞானத்திற்குரிய நட்சத்திரம். அன்றுதான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்த 6 தீப்பொறிகள் சரவண பொய்கைக்கு சென்றன. பகைமை நீங்கவும், குழந்தை வரம் வேண்டியும், கல்வியில் சிறக்கவும் இந்த விரதம் ஒரு மகா அருமருந்து. குறிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்தால் அதன் தீவிரம் குறையும் என்பது ஆன்றோர் வாக்கு. விரத முறைகள்: அதிகாலை நீராடல். வைகாசி விசாகத்தன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து நீராட வேண்டும். முடிந்தால் புண்ணிய நதிகளில் அல்லது அருகில் உள்ள முருகன் கோவிலில் உள்ள குளத்தில் நீராடுவது சிறப்பு. வீட்டில் நீராடுபவர்கள் முருகனை நினைத்து கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களை மனதார வேண்டி நீராடலாம். பூஜை அறை அலங்காரம். பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படத்திற்கு மல்லிகை அல்லது செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். முருகனுக்கு பிடித்தமான தினை மாவு, தேன் அல்லது சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக தயார் செய்து வைக்கலாம். விரதம் தொடங்குதல். இந்த நாளில் முழுமையாக உபவாசம், அதாவது உணவு எதுவும் உட்கொள்ளாமல் இருப்பது மிக சிறந்த பலனை தரும். முடியாதவர்கள் பால், பழம் மற்றும் உட்கொண்டு விரதத்தை தொடரலாம். உடல்நிலை சீராக இல்லாதவர்கள் ஒருவேளை மட்டும் மிதமான உணவு உட்கொள்ளலாம். முக்கியமாக அன்று அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பாராயணம் மற்றும் மந்திரம். நாள் முழுவதும் முருகனின் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். ஓம் சரவண பவ என்னும் 6 எழுத்து மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது உங்கள் மனதிற்கு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். மாலை வழிபாடு. மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது அவசியம். முருகனுக்கு பால் அபிஷேகம் அல்லது பன்னீர் அபிஷேகம் செய்ய சொல்லலாம். முருகனின் அவதார கதைகளை அல்லது கந்த புராணத்தை படிப்பது அந்த நாளின் முழு பயனையும் உங்களுக்கு தரும். செய்ய வேண்டிய தானங்கள். வைகாசி விசாகம் கோடை காலத்தில் வருவதால் வழிப்போக்கர்களுக்கு நீர்மோர் பானகம் அல்லது தயிர் சாதம் தானமாக வழங்குவது முருகப்பெருமானை மிகவும் மகிழ்விக்கும். ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வதும் உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். நம்பிக்கையோடும் தூய்மையான பக்தியோடும் இந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு அந்த பழனி ஆண்டவன் சகல நலன்களையும் வாரி வழங்குவான். யாமிருக்க பயமேன் என்று சொன்ன முருகனின் அருளை பெற இந்த விரதம் ஒரு பொன்னான வாய்ப்பு.